இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் கடவூர் தாலுகாக்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக தனியார் காற்றாலைகள் அமைக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். நீர்நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் அருகில் ஆக்கிரமிப்பு கடந்த ஆட்சி காலத்தில் இப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் முறைகேடாக காற்றாலைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போதும் அதே நிலை தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், சாலை ஓரங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளுக்கு மிக அருகில் தனியார் காற்றாலை நிறுவனங்கள் விதிகளை மீறி காற்றாலைகளை நிறுவி வருகின்றன. இதுகுறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பினாலும் அரசு அனுமதி பெற்றுவிட்டோம் என்று பொய் கூறி காற்றாலைகளை அமைக்கும் பணியில் இந்நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. வறட்சியை அதிகரிக்கும் மர அழிப்பு காற்றாலைகளை ஏற்றிச் செல்லும் பிரம்மாண்டமான வாகனங்களின் வசதிக்காக சாலை ஓரங்களில் பல ஆண்டுகளாக வளர்ந்து நின்ற பழமையான வேப்ப மரங்கள் மற்றும் புளிய மரங்கள் எவ்வித அரசு அனுமதி இன்றியும் வெட்டி சாய்க்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மழை இல்லாமல் இப்பகுதி வறண்டு கிடக்கும் நிலையில் நிழல் தரும் மரங்களும் வெட்டப்படுவதால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பொய்த்து போனதோடு கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத அவல நிலை உருவாகியுள்ளது. அதிகாரிகளின் மெத்தன போக்கும் மிரட்டல்களும் இந்த விவகாரம் தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அதிகாரிகள் பலர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் விவசாயிகள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக குறை கேட்க வேண்டிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் தனியார் நிறுவனங்களின் அடியாட்களுடன் இணைந்து தங்களை மிரட்டுவதாக பொதுமக்கள் கண்ணீர் மல்க கவலை தெரிவிக்கின்றனர். அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டவிரோத காற்றாலை அமைக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர். பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றுப்புற சூழலையும் கேள்விக்குள்ளாக்கும் இத்தகைய முறைகேடுகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியம், கிருஷ்ணாபுரம் ஒன்றியங்கள்ல பல இடங்கள்ல காற்றாலையானது சட்டவிரோதமா நிறுவப்பட்டிருக்கு. முறையான அனுமதி வாங்காம நீர்நிலைகள்லையும் சாலைகள் ஓரத்திலையும் குறுகிய சாலை பகுதிகளையும் குடியிருப்புக்கு பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, விவசாய நிலங்களுக்கு பக்கத்துல தொடர்ச்சியா அந்த காற்றாலை நிறுவனங்கள் காற்றாலையை அமைச்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா பல முறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நாங்க தொடர்ந்து புகார் கொடுத்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதே போல சாலையில இரு பக்கமும் மரங்கள் இருந்தது. அந்த மரங்களை பூரா வெட்டி அழிக்கப்பட்டு ஏகப்பட்ட மரங்களை வெட்டி அழிச்சிட்டாங்க. அதனால இந்த பகுதியில வறட்சியினுடைய கோரப்பிடியில் இருக்கிறோம். மழையும் இல்லை, போதுமான நீராதாரம் இல்லை, குடிநீருக்கே மிக சிரமப்படக்கூடிய சூழல்ல கால்நடைகளை வளர்ப்பு இருக்கிறோம். அந்த கால்நடைகளுக்கும் போதிய சூழலை உருவாக்க முடியல. இந்த மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட்டினுடைய கோரப்படியில் இருக்கிற சூழல்ல இந்த பகுதியில் என்ன பண்றாங்கன்னா, நாங்க கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காம சம்பந்தப்பட்ட பிடிஓ சட்டவிரோதமா எந்த விதமான முறையான ஆய்வு செய்யாம சாலைகளை, நீர்நிலைகள்ல அனுமதியை கொடுத்து ஏகப்பட்ட இடங்கள்ல அனுமதியை கொடுத்து மரங்களை வெட்டி இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் சிதைச்சு வச்சுட்டாங்க. இது சம்பந்தமா நாங்கள் புகார் கொடுத்தோம்னா அந்த காற்றாலை நிறுவனத்துக்காரங்க தனிப்பட்ட மனிதர்கள் மேல தாக்குதல் நடத்துறது, மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது, பொய் வழக்கு போடுவது, காவல்துறையை வச்சு மிரட்டுறது. இதுக்கு முழுக்க அரசினுடைய மாவட்ட நிர்வாகங்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எந்த துறை அதிகாரிகளும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. பல புகார் மனுக்களை கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியர் கீழே மட்டத்தில் இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை முற்றிலும் சிதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது மேல துரித நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்களில் இது போன்ற தவறுகள் நடந்திருக்கலாம். நடக்கக்கூடிய ஆட்சி முறையா நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையில நாங்களும் தொடர்ச்சியா போராட்டங்களையும் அறிவிச்சு பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கை இல்லாம இருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறதா நாங்க இருக்கிறோம். இது சம்பந்தமா குடித்துறை கோட்டாட்சியர் அவர்கள் நேற்று 13/8/2026 ஒரு பீஸ் கமிட்டி டீ ஸ்டாக் போட்டு வந்தாருங்க. டீ ஸ்டாக்ல
சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில், ஆடியோ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி நடந்தது. அதில் இந்த நடந்திருக்கிற முறைகேடுகள், சட்டவிரோதமாக போடப்பட்டிருக்கிற லைன்கள், ஆற்றுவாரி நீர்நிலை புறங்களில் போடப்பட்டிருக்கிற லைன்கள் இவையெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு மரங்கள் வெட்டப்பட்டிருந்தால் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 15 நாட்களுக்கு அவகாசம், அதிகாரிகளுக்கு அவகாசம் கேட்டு 15 நாட்களில் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அதுவரையிலும் இந்த காற்றாலைக்கான பணிகளை நிறுத்தி வைப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மறுநாள் காலை, இன்று காலையே அந்த பணிகளை அவர்கள் மீண்டும் செய்தார்கள். பொதுமக்களை வைத்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதனால இதன் மீது துரித நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் இந்த கொடுக்கக்கூடிய புகாரின் மீது துரித நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து தூங்கிட்டு இருக்காம கொஞ்சம் இந்த நிர்வாகத்தில் இந்த முறையற்ற அனுமதியை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. ரத்து செய்யலைன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறது, மக்கள் பெருந்திரள் போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தெரிவிக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.